ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டிக் விசன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைபர் ப்ரோவில் யான் டு ஃபேப்ரிக்கில் ப்ராசஸ் டெலிவரி. ப்ராசஸ் டெலிவரின்றது வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் யூஸ் பண்ணால். ஸோ நான் வந்து இதை 3 ஸ்டேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யான் ப்ராசஸ் அப்படின்றத ஒரு ஸ்டேஜ் ஆகும். யான் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக யான் ஸ்டேஜ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து கிரே ஸ்டேஜ். கிரே ஃபேப்ரிக்கில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அதை வந்து கிரே ஃபேப்ரிக் ஸ்டேஜ் ஆகும். ஆஃப்டர் டைடு வந்து டைடு ஃபேப்ரிக் ஸ்டேஜ் ஆகும். நம்ம எல்லா ப்ராசஸுமே இந்த ப்ராசஸ் டெலிவரியில் தான் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ இதான் அந்த ஃபார்மு. இதில் ஆஸ் யூஷுவல் டிசி நம்பர் பார்த்தீங்கன்னா நியூன்னு தான் இருக்கும். ஸோ என்றைக்கு டேட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்களோ அந்த டேட்டு தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் வச்சு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும், ப்ராசஸாக ரீப்ராசஸாக. ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டையிங் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா அது ப்ராசஸில் தான் கொடுக்கணும். அது சம் மிஸ்டேக்கு அதே டைக்கு நாங்கள் திரும்ப அனுப்பணும், ஃபேப்ரிக் அனுப்பணும்னா அதை வந்து ரீப்ராசஸில் கொடுப்போம். இதுதான் ப்ராசஸ் அண்டு ரீப்ராசஸ்க்குள்ளது இது. ஸோ ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லை ரீப்ராசஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைப் இங்கே கேட்கும், இது பில்லபுளா நான் பில்லபுளான்றது. ஏன்னா ரீப்ராசஸ் பண்ணும்போது அந்த இதுக்கு வந்து பில் வருமா வராதா. ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம பில் நம்மளோட மிஸ்டேக்கு நம்ம ரீப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பில்லபுள்ள கொடுப்பாங்க. இல்லை பார்ட்டியோட மிஸ்டேக்கு அதுக்கு வந்து பார்ட்டி பில் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து நான் பில்லபுள்னு கொடுத்துடலாம். ஸோ இது 2 ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ நம்ம ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். ஸோ என்டர். இங்கே டவுனரை டிபார்ட்மெண்ட் வந்துடும். இதில் டவுனரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே லிஸ்ட்டில் வரும். இதில் நீங்கள் நல்லா நோட்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா யான் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காது. ஏன்னா அது இனிஷியல் ஸ்டேஜ் டிபார்ட்மெண்ட்டு. அதில் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ண மாட்டோம். அதனால் அந்த யான்ன்ற டிபார்ட்மெண்ட் இருக்காது. இதில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இது யான் ரிலேட்டட் ஃபுல்லாக யான் டிபார்ட்மெண்ட். ஸோ நெட்டிங்கிலேருந்து நான் சொன்ன மாதிரி வந்து நெட்டிங்கிலேருந்து டையிங் பிஃபோர் டையிங் வரைக்கும் வந்து இதெல்லாம் வந்து கிரே ஸ்டேஜ் டிபார்ட்மெண்ட். ஸோ டையிங்லேருந்து ஆக்சுவலாக கட்டிங் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து டைடு ஃபேப்ரிக்ஸ் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் எப்படி இந்த சீக்வன்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணுறது அது மாதிரி சீக்வன்ஸாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு அகென்ஸ்டாக இந்த சீக்வன்ஸ் லிஸ்ட்டில் வரும். நீங்கள் அதை டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணும்போதே செக் பண்ணிக்கிறணும் எந்த இந்த ப்ராசஸ் வந்து எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வருது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு தான் டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து யான் ப்ராசஸ், யான் ஸ்டேஜ், கிரே ஃபேப்ரிக் ஸ்டேஜ், டைட் ஃபேப்ரிக் ஸ்டேஜ். ஸோ 3 ஸ்டேஜுக்குமே எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஃபார்மில் தான் டெலிவரி கொடுப்பீங்க. இப்போ நான் யானை வந்து நிட்டிங்க்கு டெலிவரி கொடுக்க போகிறேன். ஸோ நிட்டிங் அப்படின்றத நான் ப்ராசஸை டிபார்ட்மெண்ட்டாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்ட்டின்னு வந்துடும். ஸோ இந்த பார்ட்டியில் டவுனாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ பார்ட்டி நேம் லிஸ்ட்டில் வருது. இந்த லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் மாஸ்டரில் பார்ட்டியில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. எல்லா பார்ட்டியுமே இங்கே லிஸ்ட்டில் வராது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய பார்ட்டி மட்டும்தான் இங்கே லிஸ்ட்டில் வரும். ஸோ எந்த பார்ட்டிக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்க போகிறீங்களோ அந்த பார்ட்டி நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஐஓ நம்பர். ஸோ ஐஓ நம்பரில் வச்சு டவுனரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா ஐஓ நம்பர் லிஸ்ட்டில் வரும். இங்கே வர ஐஓ நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்த ப்ராசஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராசஸுக்குரிய ஐஓ மட்டும்தான் இங்கே லிஸ்ட்டில் வரும். எல்லா ஐஓ நம்பரும் இங்கே லோட் ஆகாது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஐஓ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்
டீட்டெயில்ஸ் இங்கே லோட் ஆகும். நல்லா செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு எல்லா லிஸ்ட்டில் லோட் ஆகும். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு டிக் மட்டும் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் இருக்கோ அங்கேயே லிஸ்ட்டில் ஷோ ஆகும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கீழே இருக்க கிரெட்லேயும் ஷோ ஆகும். ஸோ நம்ம நெட்டிங் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யான் தான் டெலிவரி கொடுப்போம். ஸோ அதனால் யான் ரிலேட்டட் கூடிய ஸ்டாக் இங்கே லோட் ஆகிருக்கு. அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதான் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த டிபார்ட்மெண்ட் இருந்தது. ஸோ யான் ஸ்டேஜில் வந்து எந்த ப்ராசஸில் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதுதான் வந்து ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் வந்து யானில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் யான் இருக்கும். சம்டைம் வந்து யான் டையிங் டெலிவரி கொடுத்துட்டு நம்ம அதை டிட்டிங் கொடுக்குறோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யான் டையிங் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக எந்த ப்ராசஸில் ஸ்டாக் இருக்கோ அதுதான் இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணுனாலும் நீங்கள் இது மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அது என்ன கவுண்ட்ஸுன்றதையும் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யான் கலர் இருந்தால் இங்கே அது கலர் லிஸ்ட்டில் வரும். ஸோ எந்த மில்லோட நேமு, லாட் நம்பரு, ஸ்டாக், அதாவது தட்ஸ் மீன் ரோலு, என்ன வெயிட், அதில் வந்து இங்கே வந்து ஸ்டாக் கேஜஸ் எவ்வளோ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கோ அதை இங்கே ஷோ பண்ணும். நீங்கள் எவ்வளோ டெலிவரி கொடுக்க போகிறீங்கன்றதை இங்கே நீங்கள் ரோல் எத்தனை ரோல் கொடுக்க போகிறீங்க. ஸோ நான் வந்து ஒரு 15 ரோல்ஸ்க்கு வந்து ஒரு 500 kgs இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னா 500 kgs மட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஸோ ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம யான் நெட்டிங்க்கு எதுக்காக கொடுப்போம், ஃபேப்ரிக்கு பண்ணுறதுக்காக தான் கொடுப்போம். ஸோ அது எந்த ஃபேப்ரிக்கு அதுக்கு என்ன ப்ரோக்ராம் எவ்வளோ கேஜஸ் நீங்கள் கொடுக்கணும்னாலும் இங்கே கொடுத்துக்கலாம். இவங்க பேலன்ஸ் கேஜஸ் இங்கே இருக்கிறத இங்கே ஷோ ஆகுது. ஸோ டோட்டலாக நீங்கள் அதை ஒரே இதில் நம்ம ஆனால் யான் டெலிவரி கொடுத்தது 500 தான், நீங்கள் டோட்டலாக 1250 kgs கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டெலிவரி, ஏன்னா நாங்கள் இங்கே நெட்டிங்கிறது வந்து ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கோம், அதனால் வந்து நீங்கள் டோட்டலாகவே கொடுத்தாலும் அலோவ் பண்ணும். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் காமிக்குது. பட்ஜெட் ரேட் வந்து கம்பல்சரி ஃபார் திஸ் ஐட்டம். ஸோ இங்கே டிசி எல்லா டிசியுமே வந்து பட்ஜெட் ரேட் கொடுக்காம டெலிவரி கொடுக்கவே முடியாது. பட்ஜெட் ரேட்டும் கொடுத்துருக்கணும், அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா மட்டும்தான் எல்லா டிசியுமே இவங்களால் ரைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் ரேட்டுங்க வந்து கொடுக்காதனால இங்கே வந்து அலோவ் பண்ணல. ஸோ பட்ஜெட் ரேட் எப்படி கொடுக்குறதுன்றது, எப்படி அப்ரூவல் கொடுக்குறதுலாம் தனி வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வேணால் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேணால் இந்த ஐஓவுக்கு பட்ஜெட் ரேட் எப்படி கொடுக்குறதுன்னு வேணால் சின்னதாக பார்த்துடலாம். 581 ஐஓ. ஸோ பட்ஜெட் என்ட்ரி குயிக்காக பண்ணிக்கிறேன். 581 கொடுத்தோன்னே ஸோ இங்கே நிட்டிங், ஸோ அதுக்கு ப்ராசஸ்க்குரிய ரேட்டு தான் இங்கே கொடுப்போம். ஸோ இங்கே ஆல்ரெடி ரேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 120ன்னு. அப்போ என்ன இங்கே ஆகலை அப்படின்னா அப்ரூவல் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஆர்டர் ஷீட்டில் எகெயின் வந்து பட்ஜெட் அப்ரூவல் 581. ஸோ நிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா. இங்கே டிக் இல்லை, அப்ரூவல் ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் ரிவர்ட் ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ போய் நான் எகெயின் வந்து ப்ராசஸ் டெலிவரி கொடுக்குறேன். சேம் என்டர் ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட் நிட்டிங் செலக்ட் பண்ணிக்கிறேன், பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன், சேம் அந்த ஐஓ நம்பரே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 581 ஐஓ அதே தான். ஸ்டாக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு என்டர் பண்ணால் இங்கே ஸ்டாக் லோட் ஆயிடுச்சு. சேம் 15 ரோலு 500 kgs கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரோக்ராமில் இங்கே வந்து 500 கொடுத்தாலும் ஓகே, இல்லை டோட்டலாக பேலன்ஸ் கேஜஸ் கொடுத்தாலும் ஓகே தான். இங்கே கொடுத்துட்டு இப்போ கொடுத்தோன்னா அக்செப்ட் பண்ணி வச்சுட்டிங்களா. ஸோ ஏன்னா பட்ஜெட் ரேட் கொடுத்து அப்ரூவல் கொடுத்தனால நம்மளுக்கு அலோவ் பண்ணிடுச்சு. இங்கே நீங்கள் செக் பண்ணியே பார்த்துக்கலாம், இங்கே கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றது. பட்ஜெட் ரேட் கொடுத்து அப்ரூவல் ஆகாமல் இருக்கா, இல்லை பட்ஜெட் ரேட்டே கொடுக்கலையா அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இங்கே போய் இந்த காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னாலேயே இங்கே கீழே இருக்காரு பட்ஜெட் ரேட் வந்து இங்கே 120
காமிக்குது. இந்த 120ன்னு வந்ததுனால ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்ரூவல் தான் ஆகலாமல் இருந்துச்சு. நம்ம அப்ரூவல் கொடுத்துட்டோம். ஸோ டோட்டலாக இங்கே வந்து டோட்டல் ப்ரோக்ராம் கேஜிஸ்ன்றது வருது. டோட்டல் ப்ரோக்ராம் மீட்டர் இருந்தால் மீட்டர் ஷோ ஆகும். இங்கே ஒரு லாஸ்ட் அட் கார்னரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் F11 டு வியூ இமேஜ். நீங்கள் F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு இமேஜ் இங்கே லோட் ஆகுது பாருங்க. இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஆர்டரோட இமேஜ் இது. இது எங்கே ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதையும் நானும் ஆல்ரெடி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆர்டர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இமேஜ் அட்டாச் பண்ணுவாங்க. அந்த இமேஜை அட்டாச் பண்ணுறதை தான் இங்கே வந்து இது என்ன ஆர்டரு அப்படின்றது யாருக்காவது ஏதாவது கன்ஃபியூஷன், டெலிவரி கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் F11 கொடுத்தே நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல கான்செப்ட் தான். இதை கொடுத்துட்டு இப்போ நான் டிசி கொடுத்துட்டு ஓகே மட்டும் கொடுக்குறேன். கொடுத்தேன்னே நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஐஓ நீங்கள் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் நீங்கள் சேம் டைம் ஒரே டிசியில் வந்து டெலிவரி கொடுத்துக்கலாம். ஸோ மல்டிப்புள் ஐஓவுக்கு ஒரே டெலிவரியாக கொடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை நான் ஒரே இது மட்டும் தான் கொடுக்குறேன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ டெலிவரி ஷெடியூல் என்றைக்கு வந்து இது நீங்கள் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுறது நல்லது தான். நாங்கள் ஃப்யூச்சரில் செக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வெனஸ்டே எனக்கு வந்து 12 எனக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் போட்டிருந்தோம்னா, பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஸோ அந்த டேட் கொடுத்துட்டு ரிமார்க்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ வெஹிக்கிள் நம்பர், எந்த வண்டியில் வந்து நம்ம இந்த யானை டெலிவரி கொடுக்குறோன்றதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டெலிவரி வெயிட் கேஜிஸ், எவ்வளோ கேஜிஸ் நம்ம டோட்டலாக கொடுத்துருக்குறோம் அப்படின்றது. மேபி இவே பில்லு நீங்கள் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பில் நம்பரு, அந்த பில்லோட டேட்டு, டிரான்சாக்ஷன் மோடுனாலும் கொடுத்துக்கலாம். குட்ஸோட வேல்யூஸ், இது எல்லாமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டிசி ஜென்ரேட் ஆயிரும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து யானை வந்து நிட்டிங்க்கு டெலிவரி கொடுத்துருக்குறோம். இங்கே ஓகே கொடுத்துட்டு இப்போ டிசி நம்பர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இதை ப்ரிவியூ பண்ணவா, பிரிண்ட் கொடுக்கணுமான்னு கேட்கும். ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து ப்ரிவியூ வந்து லோட் ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டெலிவரி கொடுத்துக்கலாம். இது வந்து ஒன்லி நிட்டிங் டெலிவரி தான். இதை ஜூம் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம பார்ட்டி எந்த பார்ட்டிக்கு நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ என்ன டிசி நம்பருன்றது 1962ன்றது, என்னைக்கு டேட்டில், பையர் நேமு, ஆர்டர் நம்பரு, ஸோ யானோட கவுண்ட்டு, மில்லு, நம்ம எத்தனை ரோலு, பேக்கு, எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். கீழே வந்து ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ்னே காமிக்குதுங்களா. ஸோ ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் டோட்டலாக நம்ம கொடுத்தது 500. ஸோ டோட்டல் ப்ரோக்ராம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது 1250. இந்த ஆர்டருக்கு பண்ணணுன்றக்காக 1250 கொடுத்தாச்சு. ஸோ இப்படியே நீங்கள் பிரிண்ட் கொடுத்துடலாம். இது வந்து ப்ராசஸ் டெலிவரியில் யானை டெலிவரி கொடுக்குறது நிட்டிங்காக அப்படின்றது மட்டும் ப்ராசஸ் பார்த்துருக்குறோம். அகைன் இன்னொரு வீடியோவில் வந்து ஃபேப்ரிக் வந்து டெலிவரி கொடுக்குறது, டையிங் டெலிவரி கொடுக்குறது பார்ப்போம். ரீப்ராசஸ் எப்படி பண்ணுறதையும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.